போக்குவரத்து துறை பற்றி நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு தான் இருக்குது. இப்போ சமீபத்தில் டிஎம்கே ஆட்சி வந்தவர் இந்த லிப்ஸ்டிக் கலரில் ஒரு பஸ் விட்டுருந்தாங்க, மகளிருக்கு இலவசம் அப்படின்னு. இப்போல்லாம் அந்த பஸ்ஸை பார்க்கவே முடியல. நீங்கள் எதை பார்க்குறீங்க? அது இல்லை, பார்க்க முடியல. பஸ் இருக்குது. நான் இதை போடுங்க. நான் அந்த எங்கள் ஆயா ஒன்று இருக்கேன். எங்கள் ஆயா இன்னும் இருக்குமா, 96 வயசாகுது எங்கள் ஆயாவுக்கு. அது லிப்டி போட்டால் எப்படி இருக்கும்? லிப்டி நம்ம துறைமுறை கையை போடுறாருல, அந்த மாதிரி போட்டால் எப்படி இருக்கும்? இதை அது அந்த பெயிண்ட் அடிக்கிற போது என்னடா அது தமிழ்நாடு போக்குவரத்து துறையில் இருக்கிற பேருந்தெல்லாம் வந்து இந்த மாதிரி முன்னியும் பின்னியும் வந்து இந்த லிப்டிக் அடிக்கிறாங்க என்னடான்னு எனக்கு உண்மையிலே எனக்கு குழப்பமாக. நான் பேர் லிப்டி அப்படின்னா பேசுவேன். ஆனால் அதில் மிகப்பெரிய திட்டம் இருக்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும். முன்னையும் பின்னையும் லிப்டிக்கு, ஆனால் அதுக்கு உள்ள மிகப்பெரிய திட்டம் இருக்குது. என்ன திட்டம் தெரியுமா? அந்த பேருந்துகளையே, அரசு பேருந்துகளையே ஜவுளி கடை, நகைக்கடை, இந்த ஹோண்டா ஷோரூமு எல்லாத்துக்கும் விற்றுறானுங்க. நீங்கள் பாருங்கள், முன்னாடி இருக்கிற அத்திகா விளம்பரம் கொடுத்துருந்தாங்க. அந்த அத்திக்கா, அப்புறம் வந்து புடலங்காய் எல்லாம் வந்துடும். இப்போ நம்ம பீக்கங்காய் எல்லாம் அதில் போட்டுருவாங்க. அது மாதிரி போட்டுருவாங்க. என்னென்ன நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ ஏன் தெரியுமா நான் சொல்கிறேன், இப்போ அரசு பேருந்து நீங்கள் பார்த்து ஏறணும், அண்ணன் பார்த்து ஏறணும், நான் பார்த்து ஏறணும், லிப்டிக்கை பார்த்தான் பார்த்து ஏறணும். லிப்டிக்கு தான் அடையாளம். இந்த ஃபயர் சர்வீஸில் மணி அடிச்சு வரும் பார்த்தியா, டாங்க 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 டாங்கன்னு ஒரு மணி அடிச்சது, ஃபயர் சர்வீஸ் எங்கே பற்றி. அதே மாதிரி இந்த அரசு பேருந்து வருதுன்னா அந்த லிப்டிக்கில் அதை இது அரசு பேருந்து, இதில் ஏறலாம்ப்பா, மகளிருக்கு வந்து ஃப்ரீன்னு சொல்கிறாங்களப்பா, ஏறலாம்ப்பா, ஆடு மாடு திரிக்கிற மாதிரி திரிச்சிட்டு போகிறானுங்க. அந்த லிப்டிக்கு தான் இன்னும் சொல்லுவேன் நான். அதெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன கொடி ஏற்றுவாங்க. என்ன கொடி? புயல் சின்ன வந்து கொடி ஏற்றுவாங்க. மஞ்சள் கொடி, பச்சை கொடிலாம் ஏற்றுவாங்க. ஏன்னா புயலை வரப்போகுது. அதே மாதிரி தான் இந்த லிப்டிக்கு கலர். அரசு பேருந்து என்பதற்கு அடையாளம் அது லிப்டிக் கலர் தான் இருக்குது. பாக்கி எல்லாத்தையும் விற்றுறானுங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கும்பகோணம் பஸ் டிப்போ, சென்னை பஸ் டிப்போ எல்லாம் வந்து வட்டிக்காரங்க அடகு வச்சுட்டானுங்க. இவங்களே இந்த மக்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அடகு வச்சு தெரியுமா உங்களுக்கு? எல்லாத்தையும் அடகு வச்சு அடகுல வந்து வட்டி கட்டி போய் 3000 கோடி 4000 கோடி இந்த பையில வட்டியை கட்டி இந்த நாட்டை குட்டிச்சவராக்கி, இந்த மக்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல. இந்த மக்கள் பழா போன மக்கள் ஓட்டு வர போட்டு போக்குவரத்து முடிஞ்சது கதை. நீங்கள் போக்குவரத்து கதை வந்து பேசக்கூடாது. என்ன இனிமேல் தனியார் பஸ்ஸுக்கு ஏதாவது விட்டானா பாருங்கள். அந்த பஸ்ஸில் போகாதீங்க. பிரேக் இல்லை, ஆள் அதாவது அந்த கீர் இருக்குல்ல, அவன் எப்படா பிடுங்கலான்னு ஆட்டிக்கிட்டே கலக்கிறான். தெரியுதுங்களா? கலக்கன்னு போகுது. எங்கே போகுது, எவ்வளோ உரசுன்னு தெரியல. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அடகு போக்குவரத்து கழகமாக தமிழ்நாட்டில் மாறிவிட்டது. இனிமேல் அரசு போக்குவரத்து கழகம் தொழிலாளர் பார்த்தீங்களா, தொழிலாளர்னால் உண்மையிலேயே அவன் வந்து இன்டர்வியூக்கு நேர்முக தேர்வுக்கு போய் ஐயா எனக்கு வந்து நான் ஓட்டுநர் பயிற்சி எடுத்தவன்னு போனவன், அந்த நடத்துனர் வந்து நல்ல சீட்டு இருப்பான், அதெல்லாம் பயிற்சி பெற்று போனவன், அவன்லாம் வந்து அடிமை சாசன வேலை மாதிரி இருக்கிறான். எப்படி வந்து நம்ம படிக்க வச்ச பிள்ளைங்களை, அறிவார்ந்த பிள்ளைங்களை இந்த அரசு குடிக்க வைப்பதற்கு ஊற்றி கொடுக்க இந்த அரசு நியமித்ததோ அன்னைக்கே மனிதனுடைய மாண்பு துளைந்து போய்விட்டது. நாங்களாம் தேடிக்கிட்டு இருக்கிறோம். யாராவது நான், எங்கள் அண்ணன் சீமா, பல தம்பிங்க எங்கடா இருக்குது? மனிதன் மாண்பு எங்கே இருக்குது? மனித உரிமை எங்கே இருக்குது? ஜனநாயகம் எங்கே இருக்குது? மக்களாட்சி தத்துவம் எங்கே இருக்குது? நாங்கள் தேடி போயிட்டுருக்கோம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதை சொல்லிக்கிட்டே போகக்கூடாது. நான் வந்து குடி தாங்கி இடி தாங்கி அப்படின்னு சொன்னவங்கலாம் எங்கெங்கேயோ ஒவ்வொரு அணியில் இருக்கிறாங்க. ஏன்னா இதில் இந்த தேர்தலில் மக்களாட்சி தத்துவத்தின்படி ஜனநாயக முறைப்படி ஊராக போய் மேடை போட்டு இந்த நாட்டினுடைய குறைகளை, இந்த நாட்டினுடைய இழிவுகளை, இந்த நாட்டினுடைய இன்னல்களை சொன்ன ஒரே தலைவர் என்னுயிர் அண்ணன் சீமானவர். நான் அந்த கட்சியில் ரொம்ப பெருமைப்படுறேன். சரிங்களா? அதனால் போக்குவரத்து கழகம் முடிஞ்சது கதை. போக்குவரத்து கழகம் இன்னும் எல்லாமே முடிஞ்சிடும். தெரியுதா? இந்த 5 ஆண்டு காலத்தில் என்ன முடியும் தெரியும்.
அண்ணா விருதுநகரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிஜேபியில் நம்முடைய ராதிகா சரத்குமார் வேட்பாளராக இருந்தாங்க. ஆப்போசிட் அப்படி பார்த்தீங்கன்னா நம்முடைய தலைவரோட பையன் கேப்டன் விஜயகாந்தோட பையன் அவர் விஜய் பிரபாகரன் தானே, அவர் தான் நின்றுட்டு இருந்தார். நீங்கள் சொல்கிறது கண்டிப்பாக நம்ம வேட்பாளர் வரணும்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க. அதை தாண்டி வந்து இதை எப்படி பார்க்குறீங்க, இந்த போட்டி அப்படின்றத எப்படி பார்த்தீங்க, எப்படி இருந்தது உங்களுக்கு? கேப்டன் நல்ல மனுஷன். கேப்டன் தலைவர்னா என் அண்ணனை இன்றைக்கி நான் எப்படி நேசிக்கிறேனோ நான் சொல்லியிருக்கேன். என் அண்ணனை இன்றைக்கி நான் எப்படி நேசிக்கிறேனோ அன்னைக்கு கருப்பு எம்ஜிஆர் நான் தான் சொல்லுவேன். கேட்டு பாருங்கள் நீங்கள். தமிழ்நாடு முழுவதும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பின்னாடி ஏழைகளுக்கு அள்ளி கொடுக்கிற தலைவன் கருப்பு எம்ஜிஆர், புரட்சி கலைஞர் விஜயகாந்த் முரசு தான் சொல்லுவோம். நாங்கள் ரெண்டு பேச்சாளர்கள், அது வேறு அது வேறு. அப்படிப்பட்டவுடைய பிள்ளை. ஆனால் அப்படிப்பட்ட போர்க்கணம் பிள்ளைகிட்ட இருக்கான்னு பார்க்கணும். போர் குணம். நான் திருமங்கலத்தை தேர்தல் முடிச்சுட்டு வரும்போது விருதாச்சலத்தில் 12 உணவுலாம் கிடையாது. இப்போ இருக்கிற அண்ணன் பார்த்தசாரிக்கு தெரியும். எல்லாம் சாப்பிட்டீங்களான்னு கேட்டார். யார்? கேப்டன். சாப்பிட்டீங்களாடா அப்படிங்கிற அவர் பாசமாக தான் கேட்பார். இப்போ எங்கள் அண்ணன் கேட்குற மாதிரி தான் கேட்பார். பாசம், அது ஒரு அன்பு. இல்லையா நான் சாப்பிடல அப்படின்னு சொல்கிறேன். வண்டி உடனே நிப்பாட சொல்லிட்டு ஒரு தோசை 12 மணிக்கு மேலே தோசை போடுறான். 12 மணிக்கு மேலே போடுறான் தோசையை. தோசைனா தள்ளுவண்டி, கடை கிடையாது, தள்ளுவண்டியில் தோசை போடுறான். ஒரு துண்டு எடுத்து தலையில் முண்டாசு கட்டிக்கிட்டு நேராக அங்கே போய், எப்பா தோசைக்காரன் தோசை இருக்கான்னு கேட்குறாரு. 12 மணி என்ன இருக்குங்க? 12 மணி என்னையா இருக்கும்? மாவு இருக்குது, வேணா தோசை சுட்டு வரங்கிறான். சரி ஒரு 50 தோசை போடுது. 50 தோசை. முட்டை இருக்கான்னு கேட்குறாரு. முட்டை இருக்குது. அப்போ முட்டை தோசை போடுங்கிறாரு. 50 தோசையை போட சொல்லி அதை வாங்கி நான் உள்பட கொடுத்து சாப்பிட சொல்லி மகிழ்ந்த தலைவன் கேப்டன். ஆனால் இன்னைக்கு இருக்கிற கேப்டனுடைய மனைவி அவர்களுக்கு அந்த போர்க்குணம் இருக்கிறதா? அவருடைய மச்சான் சுதீஷுக்கு அந்த போர்க்குணம் இருக்கிறதா? கேப்டனுடைய மகன் விஜய பிரபாகரன், பேர் வந்து விஜய பிரபாகரன், தலைவர் கேப்டன் வச்சது அப்போ பிரபாகரன். அந்த பேருக்கேற்ற பிள்ளையா என் தம்பி இருக்கிறானா? நாங்களும் சொல்கிறோம், நீ வந்து போர்க்குணம் உன்னிடத்தில் இருந்தால் நீ வா. இது நம்ம தம்பி ராதிகா. அந்த கட்சிக்கு பேர் என்ன தெரியுமா? சரோஜா சாமானி காலம். நீங்கள் நல்லா போடுங்க, அங்கே போயிடாதீங்க. என்ன அந்த கட்சி சமத்துவ மக்கள் கட்சி. நான் வச்ச பேர் சரோஜா சாமானி காலம். அதுக்கு பேர் நான் என்ன சொல்கிறேன், எங்கள் ஐயா மருத்துவர் ஐயா பிஜேபியில் எங்கள் ஐயா கூட்டணி வச்சுருக்காங்களா? எங்கள் ஐயா வச்சுருக்காங்களா? எங்கள் அண்ணன், என்னுயிர் அண்ணன், பாசக்கார அண்ணன் திருமா திமுகவில் போயிட்டு கூட்டணி வச்சுருக்காரு. எங்கள் அண்ணன் எல்லாம் கூட்டணி. கிருஷ்ணசாமி ஐயா கூட்டணி வச்சுருக்காரு. அன்புமணி ராமதாஸ் ஐயா வந்து பாஜகவில் கூட்டணி வச்சுருக்காரு. எல்லாம் கூட்டணி வச்சுக்கிறாங்க. கூட்டணி வந்து தேர்தல் வரலையும் வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு வந்து மல்லு கட்டி உருளுவாங்க. ஆனால் தன்னுடைய கட்சியே கலைச்சிவிட்டு தன் கூடாரத்தையே காலி பண்ணி உன்னை நம்பி வந்து நின்னவன்லாம், உன்னை நம்பி வந்தான்ல இந்த தம்பிங்க, அவன்லாம் என்ன பண்ணும்? கூடாரத்தையே களைச்சி விட்டுக்கிட்டு ராத்திரி 12 மணிக்கு எவனோ வந்து கனவு காணுவானா. அந்த மாதிரி நேராக போய் மனைவியை ஆச்சிக்கிட்டு என் பொண்டாட்டி சொல்லுது நான் பாஜகவில் கட்சியை கலைச்சிட்டு பாஜகவில் சேர்றிய நீ எல்லாம் எப்படி? உடனே நான் ஒரு நல்ல அரசியல் தலைவன், பரவாயில்ல, நம்ம அண்ணன் மாதிரி இவர் ஒரு நல்ல தலைவர் வந்துடுவார்னு நினைக்கிறேன். கடைசியாக பார்த்தா ராவு கூடாரத்தை காலி பண்ணிவிட்டு பாரத் மாதாக்கு சேங்கிறான். எனக்கு நான் உண்மையிலேயே அதை என்னால் ஜீரணிக்கவே முடியல. அதுக்கு அண்ணன் நாராயணன் ஒரு நாராயணன் அண்ணன் அவர் ஏதோ ஒரு கூட்டணியில் இருக்கிறாரு. நான் அதை சொல்லலை. டேய் நாங்களாம் எதுக்குடா வந்து எதுவுமே இல்லாமல் என் அண்ணன் சீமா வந்து பணம், பதவி, பட்டாடை, பட்டாசு, மாலை, மரியாதை, ஆள் 100 பேர் நிற்பான்னு எதுக்குடா நீங்கள் நிற்கிறோம்?
நாங்கள் ஏற்கனவே அடிமையாயிட்டோம்டா, ஒரு மண்ணை இழந்துக்கிட்டோம்டா, ஈழத்து மண்ணை. என் தலைவர் இருக்கிற வரலையும் அந்த மண்ணை வந்து அப்படி ஆட்சி செஞ்சார். என் மக்கள்லாம் அப்படி வாழ்ந்தாங்க. எல்லா நாடுகளும் 22 நாடுகளும் ஒன்றா சேர்ந்து ராஜீவ்காந்திங்கிற அயோக்கிய படுபாய் பயலுடைய உதவோட இங்கே உள்ள கருணாநிதியினுடைய ஒத்துழைப்போடு அங்கே கொண்டானுங்க. எங்களுக்கு ஒரே ஒரு நிலம் தான் இருக்குது. அந்த நிலத்தை எப்படியாவது மீட்டு வர்ற சந்ததிக்கு, என் பிள்ளைக்கு, என் பேர பிள்ளைக்கு கொடுத்துட்டு போகணும்னு நானும் எங்கள் அண்ணன் நிற்கிறோம். நீ எதுக்குடா நிற்கிறீங்க? சரத்குமார் எதுக்கு நிற்கிற? அங்கே போய் பாரத் மாதா அப்படிப்பட்ட தலைவனாக எங்கள் ஐயா ஜீவா, எங்கள் ஐயா வாழ்கிறாங்களே நெல்லக்கண்ணு ஐயா, அவங்களோட தலைவனாக தொடா தொடா நக்கிக்கே பட்டா பட்டா ஆகேங்கிறான். உட்காந்துக்கிட்டு ராதிகாவும் சரத்குமார் உட்காந்துட்டு டேய் மொழி புரியுமாடா அவங்களுக்கு முதல்ல. பரப்பு ஒயரா, நீர் ஒயரா, நீர் ஒயரா, நெல் ஒயரா, நெல் ஒயரா, புல் ஒயரா, புல் ஒயரா. அப்புறம் நான் வேறு மாதிரி சொல்லி கொடுங்க. என்னடா உங்களுக்கு என்ன? நான் கேட்குறேன், உங்களுக்கு என்ன சொல்லு, விஷயத்த சொல்லுங்கள். நீங்கள் பொட்டி வாங்கணும்னா போய் வாங்கிக்கணும். பாரத் மாதாவுக்கு சரி, நம்ம வேறு அவன் வேறு. நம்ம பாட்டன் வந்து ராவணன், இலங்கேஸ்வரன் நம்ம பாட்டன். அவன் பாட்டன் ராமன்னு சொல்கிறான். உனக்கு வந்து பாட்டன் யாருன்னு முதல்ல முடிவு பண்ணு. ராதிகா யாருன்னு முடிவு பண்ணு நான் சொல்கிறேன். நான் என்ன ராதிகா பற்றி எனக்கு தெரியும். எங்கள் இன்னும் சொல்ல போனால் எங்கள் அண்ணன் ராதாக்கு எவ்வளோ தேவலாம். அதனால ஒரு பேச்சாளராக போயிருக்காப்புல எங்கள் அண்ணன் ராதர். அவங்க அப்பா இருக்கிறாரு, கடும் போகாரு. யாரப்பா? பாப்பான்னு லேசில் விட மாட்டார். ஏன்னா எங்கள் ஐயா எம்மராதா மட்டும் இருந்திருந்தாருன்னா, எங்கள் ஐயா மணிவண்ணத்தில் போய் செருப்பு அது எப்படி தேடி கண்டுபிடிச்சி எங்கள் அண்ணன்ட்ட கேட்டு வாங்கி, என்ன எங்கள் அண்ணன்ட்ட கேட்டு வாங்கி மணிவண்ண ஐயா செருப்பு 2 செருப்பு எங்கள் அண்ணன் வச்சுருக்காரு. அவர் போட்ட செருப்பு வச்சுருக்காரு. அந்த செருப்பை எங்கள் ஐயா எம்ஆராத நேராக வந்து தம்பி சீமா அந்த செருப்பை கொஞ்சம் கொடுப்பா. என்ன 2 பேரும் அடிக்க வேண்டியது. செருப்பை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ராதிகாவையும் சரத்குமார் செருப்பாலேயே அடிச்சிருப்பேன். என்னடா அப்படி அரிப்பு உங்களுக்கு? அப்படி என்னடா பணம் பட்டால எங்கடா கொண்டு போய் வச்சு வாழ போகிறீங்க? என்ன பண்ண போகிறீங்க சொல்லு. கட்சியை களைச்சி விட்டு நீ களைச்சதுனால உனக்கு என்னமோ கீழே வச்ச மாதிரி எனக்கெல்லாம் அவமானமாக இருக்குது. நான் ராத்திரி போகும் தூங்கலாமா? அந்த ராத்திரி போகுது நீ ஒரு ஆள் நம்ம அண்ணன் நினச்சிக்கிட்டு இருந்தோம். நான் சரி இங்கே ஒரு இடத்துல போராடிக்கிட்டு நினச்சேன். கடைசியாக போய் அவங்ககிட்ட இந்த வடக்கத்தியான்கிட்ட போயிட்டு காலில் விழுந்து அடிமை ஆகிட்டீங்கடா. அதே மாதிரி விஜய் பிரபாகரன் வந்து ஓட்டு கேட்கும் பொழுது நம்ம எப்போதுமே வந்து இந்த கொள்கையெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்குற மாதிரிலாம் கேட்கல. அவங்க அப்பாவோட சென்டிமெண்ட்டை வச்சு ஓட்டு கேட்குறாரு. அப்பாக்காக நீங்கள் போடுங்க, அப்பாவோட கனவு எம்பி ஆகணும் அப்படின்றத ஒரு கனவு. அவரோட பையன் நான் வந்திருக்கேன், நான் இங்கே வீடு எடுத்து நான் தங்கிக்கிறேன், நான் உங்களெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு குழந்தை மாதிரி ஒரு பிரச்சாரத்தை நான் பார்த்தேன். அது சொல்லி கொடுத்து பேசுமா? ஏமா நான் தான் சொல்கிறேன். கேப்டன் உயிரோடு இருந்தால் தமிழ்நாட்டுடைய இன்னைக்கு முதலமைச்சர் கேப்டன் தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு முதலமைச்சர் கேப்டன் உயிரோடு இருந்திருந்தா. ஆனால் நீ வந்து எங்கள் அப்பா மாதிரி பண்ணிடுற, எங்கள் பாட்டியா மாதிரி. உங்கள் அப்பா மாதிரி முதல்ல வந்து போராடவா. நீங்கள் பார்த்துறீங்களா? காணொலி பார்த்துறீங்க, பேச்செல்லாம் பார்த்தீங்களா? சட்டமன்றத்தில் எப்படி பேசுவார் ஜெயலலிதா எடுத்து பார்த்துறீங்களா? அந்த மாதிரி வந்து ஆண்மையோட ஆண்மை சிங்கமாக முதல்ல வாடா. உன்னை வந்து நான் கையே நீ வந்து எப்போதுமே தலைவர் விட்டுப்புள்ள. எங்கள் அண்ணன் பார்த்துறீங்களா? பேசும்போது யாரையும் பேச மாட்டார். உயர்த்தி பெருந்தன்மையோட உயர்வாக பேசக்கூடிய ஒரு மனுஷனை கேப்டன் எங்கள் அண்ணன் சீமான் வந்து நேசிக்கக்கூடிய தலைவர். நானும் அதான் சொல்கிறேன். நானும் உங்கள் அப்பாவை உயிருக்குயிராக நேசித்தவன். என்னை போல உங்கள் அப்பா நேசிச்சவனோட இருக்க முடியாது. கேட்டுப்பார். நீ போயிட்டு பார்த்து சாரதி நல்ல தம்பி அண்ணன் அந்த பெரிய சந்திரகுமார்லாம் இல்லை போயிட்டாப்புல. அந்த கட்சி கூடாரம் பண்ணிட்டு போயிட்டாப்புல. அந்த போயிட்டாப்புல. என்ன உன் கட்சியில் மேல்மட்ட தலைவர்கள் இருக்கிறாங்களே அவங்கள்ட்ட போய் முரசு எப்படி நிற்கல. உங்கள் அப்பாவை உயிரும் உணர்வுமாக நேசித்தாட்டிலே தமிழ்நாட்டில் நானும் வருவேன். எல்லாத்தையும் இழந்துட்டு போனேன். 6, 7, 8 வருஷம் வந்து ஊராக தெருவாக தொண்டை ரத்தம் வரா மாதிரி கற்றுனேன். உங்கள் அப்பாவுடைய போர்க்குணம், உங்கள் அப்பா இந்த மண்ணின் மேல் வைத்திருக்கிற அந்த அளவற்ற பாசம் என்னையெல்லாம் அடிமையாக்கு. ஆனால் உங்களுக்கு இருக்கா?
இங்கே பேசிகிட்டே இருக்கும்போது போய் போட்டி வாங்கிட்டு வரக்கூடாது. என்ன நானும் பண்ருட்டியார் ஐயா, இது உண்மை நடந்த உண்மைமா, நான் பெருமை. நானும் பண்ருட்டியார் ஐயா, கூப்பா கிருஷ்ணன் இருக்காங்க, இப்போ எல்லாருமே பண்ருட்டியார் கூட இருக்கார். கூப்பா கிருஷ்ணன் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க எல்லாம். எப்படி நம்ம கடைசியாக பார்த்தா அதெல்லாம் வந்து சேர்ந்துட்டு நீங்கள் எதுவும் பேச வேண்டாம், பண்ருட்டியார் தூக்குவார் போட்டு என்னடா இது வந்து சேர்ந்துட்டு வாங்கப்பா போகலான்னு நாங்கள் வந்துட்டு அப்படியேப்பட்டாள். இப்போ கூட அந்த குடும்பத்தை நான் தவறாக பேசலை. நீங்கள் இந்த மண்ணுக்கான அரசியலை கையில் எடுத்து போராடுங்க. ஒரு பக்கம் போராடுங்க, வெங்க வயல் பிரச்சனை இருக்குது, போய் போராடுங்க. பரந்தூர் விமான நிலையத்தில் போராடுங்க, ஸ்டெர்லைட் ஆலை போராடுங்க. அனல் மின் நிலையம் பெரிய பயங்கரமான, உலகத்திலே வந்து ரஷ்யாவே வந்து புறக்கணிச்சிட்டு, ஆனால் இந்தியாவில் கூடங்குளத்தில் வந்து கூம்பாக கட்டிகிட்டே இருக்கிறான், மறுபடியும் புள்ளப்பத்து போடுற மாதிரி போட்டுட்ருக்கிறான். அதுக்கு போய் போராடுங்க. இந்த கல்பாக்கம் அனல் மின் நிலையம் அந்த பாதுகாக்க எப்படி அந்த அணுக்கழிவை பாதுகாக்குதுன்னு வந்து பெரிய அதாவது ராவும் பகலும் வந்து இந்தியாவில் உள்ள அவ்வளவு அறிவார்ந்த ஆராய்ச்சியாளர்களும் இந்த மண்ணின் மீதும் மக்கள் மீதும் பற்று கொண்டவர்களும் இந்த இது எப்படி பண்ணலாம், எப்படி வந்து சரிப்படுத்தலாம்னு நினச்சிட்டு இருக்காங்க. போய் போராடுங்க. எவ்வளோ போராட்டம் இருக்குது. அதெல்லாம் போராட்டம் தேர்தல் வந்தோடனே 4 நமது 40 நமது, எங்களுக்கு யார் 10 சீட்டு கொடுக்குறாங்களோ நாங்கள் அங்கே நிற்போம், யார் 5 சீட்டு கொடுத்து ராஜ்யசபா எம்பி கொடுக்குறாங்களோ அங்கே நிற்போம் அப்படின்னா இது வந்து சாத்தியப்படாது. நான் தான் சொல்கிறேன். இப்போ கூட எனக்கு தம்பி கேட்குறாங்க, என்ன இவ்வளோ போராடுறீங்க, இவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்க, தோத்துட்டா என்ன பண்ணுங்க தம்பி? தோற்றுருவோம்ங்கிறதுல நாங்கள் இல்லை தம்பி, ஜெயிச்சிருவோன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். தோற்றுருவோம் அப்படிங்கிறதுல புலி கூட அவ்வளோ வேகமாக ஓடுறது வந்து அந்த மான் வந்து நம்ம விட்டு தவறிடுங்கிறது இல்லை, எப்படியாவது மானை பிடித்து ஆகணுங்கிற புலி ஓடிக்கிட்டு இருக்கு. நாங்கள் அந்த இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். என்ன இதை தோற்றுதை பற்றி பேச தம்பி. வெற்றி பெற்றால் மகிழ்ச்சி, இல்லையில் முயற்சி. வெற்றி பெற்றால் மகிழ்ச்சி, இல்லைன்னா தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்போம். இந்த வருடம் இந்த ஒரு 5 வருஷத்தில் கிடைக்கலாம், 10 வருஷத்தில் கிடைக்கலாம். எங்கள் அண்ணனுக்கு எங்கள் அண்ணன் நான் சொல்கிறேன், எங்கள் அண்ணன் 96, 98, 100 வருஷம் இருப்பார். பெரியார் தாண்டி வருவார். ஏன் தெரியுமா? என்ன அவள் பயிற்சி. எங்கள் அண்ணன் உங்களை தலைவரை காட்டுமா பார்ப்போம். எங்கள் அண்ணன் பாரு, அந்த முகத்தை நான் உத்து பார்ப்பேன். அவர் என்னை பார்க்க மாட்டார், அவர் சிந்திச்சுக்கிட்டே இருப்பார். இந்த பொதுக்கூட்டத்தில் மக்களுக்கு என்ன கருத்து சொல்லலான்னு சிந்திச்சுக்கிட்டு இருப்பார். நான் அவரை பார்ப்பேன். அந்த முகத்தை பார்த்தா அந்த வீர ரேகை ஓடிக்கிட்டே இருக்கும். சுணக்கமே நான் பார்த்ததில்லை. 13 ஆண்டு காலம் கிட்டன்னு பார்க்குறேன். சுணக்கத்தை பார்த்தில்லை. அப்படிப்பட்ட தலைவர் என் அண்ணன் 100 ஆண்டு கூட வாழ்வார். எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். எங்கள் அம்மா அரணியூரில் எங்கள் அம்மா பெற்று போடு. எங்கள் அம்மா தான் பெற்றுது, ஆனால் இயற்கை பிரசவித்தது எங்கள் அண்ணனை. இதா எங்கள் அண்ணன்ட்டு வந்து யார் நீங்களாம் போட முடியாது. அதை நான் சொல்லிடுறேன். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, சரத்குமார் வந்து இது தம்பி விஜய் பிரபாகரன் வந்து வெற்றி பெறணும். நம்ம அது சொல்ல, ஏன்னா தலைவருடைய புள்ள. ஆனால் தலைவர் போல வரணும். தலைவருடைய எண்ணம் எப்படி இருந்தோ அதே மாதிரி மாறாமல் இருந்தால் வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. ஆனால் ராதிகா வந்து சரத்குமார் ராதிகா வந்து அரசியலுக்கு ராய்க்கற்ற என்ன அடிமை சாசனம் எழுதி கொடுக்கப்பட்டு போயிட்டு அதாவது மோடி தாடிக்குள்ளே வந்து மறைஞ்சிக்கிட்டாங்க. அதனால் அவங்கள பற்றிலாம் கேள்வி கேட்காதீங்க, லாய்க்கற்றவர்கள். சமீபத்தில் ரத்தனம் அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்தது. அதில் விஷால் வந்து அந்த ஆடியோ லான்ச்சு, ஹரி இயக்குனர் ஹரி பார்த்துருப்பீங்க. அவர் இறுதியாக சொல்கிறாரு, என்னை வந்து அரசியலுக்கு வரவழைச்சிடாதீங்க நீங்கள். அந்த வார்த்தையோட அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்படியே பிடிக்கி அறத்து கட்டி வர்றது. நாங்களே டேய் இந்த நாட்டில் வரலாறு, மொழி, பண்பாடு, கலாச்சாரம், தொன்று தொட்ட வேளாண்மை, அகநானூறு, புறநானூறு, சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, மணிமேகலை, குண்டலகேசி, பாரதியார், பாரதிதாசன், புதுவை ரத்னதுரை ஐயா கவிஞர், புதுவை ரத்னதுரை ஐயா, எத்தனை கவிஞர்கள் இருக்கிறாங்களோ, எத்தனை அறிவார்ந்த தலைவர்கள் இருக்கிறாங்களோ, எத்தனை அறிவாற்றல் மிகுந்த தலைவர்கள் அத்தனையும் படிச்சுவிட்டு அம்பேத்கர் வந்து 64,000 புத்தகத்தை ஐயா படித்தேன்னு சொல்கிறாங்க. அந்த ஆட்டுக்குட்டி வந்து 10,000 புத்தகம் படித்தாங்க. 20,000 புத்தகமா? அவங்க 20,000 புத்தகம் படித்தாங்களாம். ஆனால் இவனுங்க படித்தாலாம் எங்கள் ஐயா படித்தது உண்மை. யார்? எங்கள் ஐயா. அதாவது
சட்ட மாமேதை புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் படித்தது உண்மை. 64 புத்தகம் படிச்சிருப்பார். ஏன்னா உலகத்திலே வந்து 2 பேருக்கு தான் வந்து எல்லா இடத்தையும் சிலை இருக்குது. இவன் சொல்லிட்டு கிடக்கிறான். வல்லவாள் பட்டியல், சர்தார் வல்லவாள் பட்டியலுக்கு சிலை எங்கே இருக்கு? இந்தியாவில் டெல்லியில் இருக்கும். ஆனால் உலகம் முழுவதும் இருக்கிற நாடுகளில் எங்கு பார்த்தாலும் 2 தலைவருடைய சிலை தான் இருக்கும். ஒன்று காந்தி, இன்னொரு எங்கள் ஐயா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், அவருடைய சிலை தான் இருக்கும். ஏன்னா அவங்க படிச்சிருப்பாங்க. இந்த ஆட்டுக்குடி இதை படித்தேன்னு சொல்கிறான், அவன் என்ன படித்தான்னு எனக்கு தெரியாது. அவன் அண்டை புழு ஆகாச புழுவெலாம் புழுகிறான். பார்த்துக்கோம், தேர்தல் முடிஞ்சு பார்த்துக்கோம். என்ன எங்கள் அண்ணன் அறிவார்ந்த தலைவர். எங்கள் அண்ணன் அதாவது பேருந்தில் போகும்போது, மகிழ்ந்தில் போகும்போது, படுக்கும்போது படிச்சுக்கிட்டே இருப்பார். நான் பார்த்துக்குவேன். நான் கூட இருந்து பார்த்தோம். எங்கள் அண்ணன் படிச்சுக்கிட்டே இருப்பார். எங்கள் அண்ணன் வந்து 24 மணி நேரத்தில் 3 மணி நேரம் தூங்குறாரு. எங்கள் அண்ணன் முகத்தெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கரையில் ஆகி போச்சு பார்த்தீங்களா? இந்த உலக வரலாற்றில் எந்த தலைவனுக்கும் அப்படி ஆனதே கிடையாது. அதெல்லாம் அப்படியாப்பட்ட தலைவனே 13 ஆண்டு காலம் இந்த மக்கள் வேணுமா வேணாமாங்கிறாங்க. இவன் விஷாலு பையன், அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு டேய் என்னடா அவன்லாம் ஒரு ஆள் நீண்ட கேள்வி கேட்டு என் கோபத்தை ஏமா கலைறீங்க? நானே ஏடா கூட பிடிச்சாள் நாடு. ஏம்மா விஷால் வந்து அரசியலுக்கு என்ன சொல்கிறாங்க? அரசியலுக்கு வரவழைச்சி ஒரு மிரட்டல் தோணும். அதான் நான் சொல்கிறேன், அறத்தை அப்படியே கட்டி பிடிங்கிற மாட்டார். அப்படியே அவர் அரசியலுக்கு வந்துட்டாருன்னா அவன்லாம் டுபாகூர் பையமா, அவன்லாம் முடிஞ்சது கதை. என் தம்பி விஜய் சொல்கிறியா? என் தம்பி விஜய், என் தம்பி இந்த மண்ணுக்கேற்ற மனுஷன். அவன் பேசுறதுல ஏதோ ஒரு மாதிரி என் தம்பி பேசுற. மறுபடியும் அவர் திரைப்படம் பண்ணுற மாதிரி ஒரு செய்தி பார்த்தோம். நடிகர் விஜய் இருக்கட்டும், பண்ணட்டும், அதில் என்ன இருக்கு? இல்லை, அவர் கட்சி தொடங்கும் போது சொன்னார்ல, நான் பண்ண மாட்டேன். ஏமா அது வந்து கருணாநிதியோட புழு, ஸ்டாலினுடைய புழுவோட தாண்டி போயிட்டார். என் தம்பி நீ என்னம்மா நீ வந்து இப்படி சொல்கிற? நீ என் தம்பி அந்த புழு ஆகாச புழுவெலாம் இருக்கிறான். நேரு புழுவாத புழுவா, வேலு புழுவாதுதா, பொன்னுடி புழுவாதுதா, இவனுங்க பொய்யா புழு எங்கே போனால் பொண்டாட்டி சேர்த்து எழவு போன புழு எடுக்கிறான். என் தம்பி ஒரே ஒரு தடி சொன்னாங்கிற அதை வச்சு பேசிட்டு இருக்காரு. என் தம்பி கட்சி ஆரம்பித்தா கூட நடிக்கணும். நாங்கள் தான் சொல்கிறோம், என் தம்பி நடிக்கட்டும், அரசியலுக்கு வரட்டும், அது ஆக மொத்தம் எங்கள் தம்பி வரட்டும். சரிதா, நாங்கள் மகிழ்ச்சியாக வந்து வாழ்த்துறோம். இன்னும் என் தம்பியை பார்த்தா என் பிள்ளைங்களாம் போய் படமாக இருங்கன்னு சொல்லுவேன். என் பிள்ளைங்களாம் கூப்பிட்டோமா, அண்ணன் நடிக்கிறாப்புல போய் எல்லோரும் போய் அந்த படத்தை பாருங்கன்னு சொல்லுவேன். அது என் தம்பி, என் ரத்தம். நாளைக்கு நான் கெட்டு போனால் என் தம்பி வந்து வெளியில் வந்து ஒளிபெருக்கில் சொல்லாட்டினா கூட மனசுக்குள்ளே ரூமில் உட்காந்து அழுவான். விஷால் அழுவானா? விஷால் அழுவானம்மா. ராதிகா வந்து கடைசி என்ன வேலை கடுத்து பார்த்தியா? நான் ஒன்று சொல்லிட்டேன், இந்த மண்ணுக்கேற்ற மனிதர்கள் யாராக இருந்தாலும் சரி, நானே சொல்கிறேனே, என் உயிரே போனாலும் சரி எங்கள் அண்ணனை வந்து விமர்சனம் பண்ணுவேன். ஆனால் கொச்சப்படுத்தி பேச மாட்டேன். யாரை? எங்கள் அண்ணன் திருமாவளவன், எங்கள் ஐயா ராமதாஸ் ஐயாவை, மருத்துவர் ஐயாவை. போகிற வழி ஐயா அங்கே பயங்கர பள்ளம் வெட்டி வச்சுக்கிறான் ஐயா, போய் விழுந்துடாதீங்க ஐயான்னு சொல்லுவோம். ஆனால் எங்கள் ஐயா வந்து கீழ்த்தரமாக திட்ட மாட்டோம். அது ஆபத்தியாக நமக்கு வந்து குழி வெட்டி வச்சுக்கிறான், அங்கே வந்து பால்டாய் கலந்து வச்சுக்கிறான், உங்களுக்கு டீ கொடுத்தா குடிச்சிடாதீங்கயான்னு தடுப்போம், கத்துவோம், கதறுவோம். எங்கள் ஐயா ராமதாஸ் ஐயா, சேதுராமண்ணன், அது தம்பி வேல்முருகன், எங்கள் அண்ணன் வேல்முருகன், இவங்கெல்லாம் வந்து எங்கள் சொந்த ரத்த உறவு. எங்கள் ஐயா எடப்பாடி கூட சொல்லலாம். இதில் பெரிய முரண்பாடு என்ன பார்த்தீங்களா? பாமகவுக்கும் பாஜகவுக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லிட்டு வருடக்கணக்காக போராட்டிகிட்டு இருக்குது பாமக. ஆனால் அதை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட அவங்க முயற்சி பண்ணல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பாஜக மேலே இருக்குது, மத்திய அரசு மேலே இருக்குது. அங்கேயே போயிட்டு இவங்க வந்து கூட்டணி வச்சாங்கன்னா நாளைக்கு எப்படி அது? ஈவன் ஒரு காலம் பாஜக சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டான். எழுத்தரவா காங்கிரஸ் வந்தாலும் எடுக்க மாட்டான். சோனியா காந்தி குடும்பம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? இவங்க எடுக்க மாட்டான். சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மாட்டான். எங்கள் ஐயாவுக்கு எப்படியோ வந்து என்ன மிஸ் ஆனான்னு தெரியல, அங்கே போய் எங்கள் ஐயா வந்து அரெஸ்ட் ஆகிட்டார். எங்கள் ஐயா பேத்து கொண்டு வருவோம், அது வேறு பிரச்சனை. எங்கள் ஐயா வந்துடுவார், பேத்து கொண்டு வரும். ஆமாம், அது பிஜேபி வந்து அது ஒரு நல்ல கட்சி. அவனை தான் மொழி எனக்கு தெரியும். என்ன அவன் வந்து எங்கேயோ ஒருத்தர் சொல்லிக்கிறான், இதை போடுங்க மறந்துட போகிறீங்க. ராஜஸ்தானா எங்கேயோ பேசிக்கிறான், முஸ்லீம்கள் வந்து இது கொடுத்தா உங்கள் அம்மா அக்கா நான் இருக்கிற நகை காதெல்லாம் வந்து பிடுங்கி உங்களை அழிச்சிருவாங்கன்றான். டேய்,
நான் தெரியும் உங்களுக்கு, நான் ரொம்ப கோவக்காரன், கரடு மூடான ஆள், கரடு மூடான ஆள். எது வந்தாலும் பரவாயில்லைன்னு நான் இருக்கிற ஆள். ஏன்னா எது வந்தாலும் பரவாயில்லன்னு நடக்கட்டும் போட, வந்து வரட்டும் போட. டேய், முஸ்லீம் சிறுபான்மையா? உலகத்திலேயே இந்தியாவிலே இந்து தான் பெரும்பான்மை, கிறிஸ்டின் சிறுபான்மை, முஸ்லீம் யார் சிறுபான்மை சொன்னது? அதுதான் சொல்கிறோம் நாங்கள். நீ முதல்ல வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடு, ஒன்று நாங்கள் சொல்கிறோம். பறையன்னு கூப்பிட்டாமா, இதை போடுங்கம்மா தயவு செய்து. பறையன்னு கூப்பிட்டான். ஐயோ, பக்கத்திலே ஒரு ஆள் பாய் அப்படின்னு கூப்பிட்டான். 2 பேருமா, ஒருத்தன் பறையன்னு கூப்பிட்டான், ஒருத்தன் பாயின்னு கூப்பிட்டான். மாப்பிள்ளை பாய் அப்படின்னு கூப்பிட்டான். அந்த பக்கம் போயிட்டான். அவன் தான்மா அது முஸ்லீமு. இப்போ இருக்கிற எங்கள் பாயெலாம் இருக்கிறாங்களே, எல்லாம் வந்து எல்லாம் வந்து வெளிநாட்டில் வந்து ஆளாங்க. எங்கள் ஆளுங்க சவுதி அரேபியா, அமெரிக்கா, ஜப்பான், ரஷ்யா, அரேபிய கண்ட்ரியில் வந்தாளா? ஏம்மா எல்லாரும் எங்கள் மாமன் மச்சான், அங்காளி பங்காளி, சொந்தக்காரம்மா அவங்க. இவனு வந்து தலையில் பிறந்தான்னா, தோளில் பிறந்தான்னா, தொடையில் பிறந்தான்னா, காலில் பிறந்தான்னா, யார் சொன்னது? இந்த வர்ணாசிரமம் இந்து தலையில் பிறந்தவர்கள், மார்பிலே பிறந்தவர், தோளிலே பிறந்தவர், தொடையிலே பிறந்தவர், காலிலே பிறந்தவர். அவன் சொன்னான், ஒரு பாய் சொன்னார். என்ன சொன்னார்? நீ தலையிலையும் பிறக்கலை, தோல்லையும் பிறக்கலை, தொடையிலையும் பிறக்கலை, கால்லையும் பிறக்கலை, நீதான் ஒரு ஆத்தாவுக்கும் அப்பனுக்கும் பிறந்தவன், வா மாப்பிள்ளைன்னு பாய் கூப்பிட்டாரு. அவன் போயிட்டான். அவனை போய் சிறுபான்மை செருப்பை கொண்டு அடிச்சு விடுவான்னு பார்த்து நானே கோவக்காரன்னு சொல்லிருக்கேன் அவன்ட்டு. எப்படி உங்கள் பொண்டாட்டி, தங்கச்சி, அம்மா காதல் நகையை இஸ்லாமியர்கள் என் சொந்த பந்தம் கழட்டி அடுக்குவரே. கோயிலில் அதாவது புரியாத மந்திரத்தை சொல்லி எங்கள்கிட்ட பணம் வாங்கி பிச்சை எடுத்தீங்கிற பரதேசி பசங்க நீங்கள். நாங்கள் உங்கள் அம்மா கழுத்தில் என் அண்ணன் தம்பி பிடுங்கி விற்கிறாங்க. இந்த மோடியை இந்தியா நிராகரிக்கணும். மோடி இந்திய நாட்டு பிரதமர் இல்லை. என்ன தப்பாக சொல்கிறான்? மோடி இந்திய நாட்டினுடைய பிரதமர் இல்லை. மோடி அதானிக்கும் அம்பானிக்கும் கோயங்கோ டாட்டா பிர்லா லட்சுமிட்டல் என்கிற பணக்காரர்களுக்கு தரகு வேலை பார்க்குற புரோக்கர். இதெல்லாம் தெளிவாக போடுங்க. அவன் கூட 2 பேர் இருக்கிறான். யார்? இந்த அமித்ஷா. அவன் மண்டையை பார்த்தீங்களா இல்லையா? எப்படி இந்த மண்ணை சீரழிக்கணும் பார்த்து என்ன மண்டை ஃபுல்லாக வழுக்கி ஆகி போச்சு. தப்பு தவறி இருக்கல என்னான்னு வச்சு செலவு கண்ணு மாதிரி இருக்குது. காலை வச்சா வழுக்கிட்டு ஒன்று செத்தான். காலை வைக்கிறவன் இந்த ராஜ்நாத் சிங்னு ஒருத்தன். இவன்லாம் இந்த மண்ணுக்காக என்ன செஞ்சான் முதல்ல சொல்லுது. இவங்களுக்கு இந்த சாமின்னு ஒன்று இல்லைன்னா நாங்கள் தான் மேடைக்கு மேலே சொல்கிறோம். இவங்கள மாதிரி அயோக்கிய பையனாவது உண்டா? இந்த இந்து வர்ணாசிரம் தர்மபுரம் இருக்குது பாருங்க. பால் குடிக்கிறது அது என்ன பண்ணுறானுங்க? கீழே ஊற்றுறான். நெய், அந்த மாடு எத்தனையோ லிட்டர் பாலில் இருந்து அதை உருக்கி எடுத்து மக்களுக்கு பயன்படுத்துது. அது எரிக்கிறான். பாலை கீழே ஊற்றுறான். நெய்யை வந்து கோயிலில் கொண்டு போய் எரிக்கிறான். அது மனுஷன் வந்து பயன்படுத்தக்கூடியது மிக எரிக்கிறான். மூத்திரம் இல்லை, அதை குடிக்கிறான். இப்படிப்பட்ட கட்டமைப்புகிட்ட போயிட்டு நீங்கள் பெரிய ஆள், நீங்கள் போயிட்டு வாஜி போச்சின்னா நாங்கள் எப்படிமா பேசுகிறத? நாங்கள் எப்படி பேசுகிறது சொல்லுங்கள். நாங்கள் எப்படி பேசுகிறது?
இந்த அயோக்கிய பயலுவோ இந்த நாட்டை களங்கப்படுத்த வேண்டும், இந்த நாட்டை வந்து உதிரம் சிந்துகிற நாடாக மாற்ற வேண்டும், இந்த நாட்டிலே குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும், இந்த நாட்டிலே வன்முறையை கட்டவிழ்க்க விட வேண்டும் என்று சொல்லி வன்முறையை கட்டவிழ்த்தால்தான் நாம் வாழ முடியும் என்கிற உள்ள ரூம் போட்டு சிந்திக்கிறோம். ஆனால் ஒன்று ஒன்று அவுத்து விட்டுட்டு போயிட்டுருக்கோம். அதில் இங்கே சில அடிமாடு இங்கே தமிழ்நாட்டில் கடந்துக்கிட்டு பாரத் மாதாக்கு சே, அப்புறம் சொல்லணும் இன்னும் சொல்ல செய் ஸ்ரீராம், அவன்லாம் பார்த்து எப்படி செய் அப்படின்னு சொல்லிட்டுருங்க. போங்க, முடிஞ்சு போச்சு உங்க கதை. நான் தான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இந்தியாவில் நீங்கள் எங்கே வந்தாலும் வரலாம். நான் தமிழ்நாட்டில் வந்துட்டீங்கன்னா அப்புறம் பார்த்துங்கடா. நீங்கள் ஒரு கேள்வின்னு பாஜகவை எதிர்க்கிறீங்க, காங்கிரஸ் எதிர்க்கிறீங்க, தமிழ்நாட்டில் டிஎம்கே திராவிட கட்சியில் எதிர்க்கிறீங்க, மத்தியில் யார் வரணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க? இந்த 2 கட்சி தானே தேசிய கட்சி. மத்தியில் நாங்கள் வரணுமா? அது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கும்? மாநிலத்தில் நம்ம வந்து ஆட்சி பிடிக்க சொல்கிறோம்மா. இப்போ காங்கிரஸு ராகுல் காந்திக்கு என்ன தெரியும்? இந்தியாவுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாக திறமை ராகுலுக்கு தெரியுமா? அந்த ஆள் அவனுக்கு தெரியாது. மோடிக்கு தெரியுமா? மோடி புரோக்கர் வேலை பார்க்குற புரோக்கர் பாய்ஸ். நாங்கள் என்ன சொல்கிறோம், எல்லாரும் வெற்றி பெறுங்க, எல்லா மாநிலமும். மக்களவை தேர்தலில் வந்து அந்தந்த மாநிலம் வெற்றி பெறட்டும். இப்போ தமிழ்நாடுன்னா என் அண்ணன் சீமான் வெற்றி பெறட்டும், ஆந்திரானா தம்பி ஜெகன்மோகன் ரெட்டி வெற்றி பெறட்டும், சந்திரபாபு நாயுடு யாராவது வெற்றி பெறட்டும், அது மாதிரி சித்தராமையா இருக்கிறான் அந்த ஆள் அங்கே யாரும் வெற்றி பெறட்டும். எல்லா முதலமைச்சர்களும் ஒன்றா சேர்ந்து 29 முதலமைச்சர்கள் ஒன்றா சேர்ந்து யார் திறமையான ஆள் என்பதை இந்த 29 மாநிலமும் தேர்வு செய்யட்டும். நான் சொல்றது புரியுதா? அது என்ன தேர்தல்? மக்களாட்சி இல்லது, மக்களாட்சி தத்துவம். நான் மக்களாட்சி தத்துவத்தை மதிக்கிறேன். நான் தான் அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? எல்லா நாட்டையும் நேசிக்கணும்ல. மக்களாட்சி தத்துவம்னா நீ எப்படி வந்து ராஜஸ்தானை, குஜராத்தை, ஊபி, உத்தரப்பிரதேசத்தை நீ நேசிக்கிறாயோ மதிக்கிறாயோ அது மாதிரி தமிழ்நாடை மதிக்கணும்ல. எங்களை மதிக்கிறதே இல்லை நீங்கள். இந்த அவன் சொல்கிறான், சித்தராமையா சொல்கிறாப்புல, ஒரு சொட்டு தண்ணீர் கூட தமிழ்நாடு யாராக இருந்தாலும் வரட்டுங்கிறாப்புல. நான் சொல்கிறேன், நெய்வேலி மின்சாரத்தை நாங்கள் நாளைக்கு நிறுத்துகிறோம். நாங்கள் முடிவு பண்ணோம். மத்தியில் காங்கிரஸ் வந்துட்டுனாக்கா கண்டிப்பாக மேகதாதுல அணை கட்டப்படும் அப்படின்றத உறுதியாக சொல்லியிருக்கு சொல்கிறாப்புல. ஆனால் அண்ணன் திரும்ப வந்து அங்கே உள்ள வேட்பாளர்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, செய்தியில் பார்த்துருப்பீங்க. அண்ணன் வந்து இப்போ வந்து என்னென்னா கூட்டணியில் இருக்கிறாருல, எப்படின்னு பேசுகிறார் அண்ணன். நான் தான் சொல்கிறேன், எனக்கு தான் வாய் போட்டுருவேன். எங்கள் ஆள் இருக்கிறார யார் சீமான் இருக்காரு, எனக்கு பெரிய பூட்டு போட்டு வச்சுருக்காரு தெரியுமா உங்களுக்கு? யார் ஒன்றும் பேசி நம்ம ஐயா ராமதாஸையும் நம்ம அண்ணன் திருமாவளவனையும் வேலை வரான் என்ன அப்படி பேசுறதுக்கு நம்ம வந்து கட்சி தொடங்கலை. பெரிய பூட்டு வச்சுருக்கு. இப்போ எங்கள் அண்ணன் போய் என்ன சொல்கிறாரு, அங்கே போயிட்டு எங்கள் அண்ணன் யார் திருமாவளவன் அண்ணன், அது வந்து அந்தந்த மாநில அரசுக்கு தேவையை அந்தந்த மாநில அரசுக்கு முடிவு பண்ணணும். இந்த தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு நான் என்ன சொல்கிறேன், சரி தேவை. நெய்வேலியில் மின்சாரம் உற்பத்தி பண்ணுறாங்க, அது எங்களுக்கு தேவையாக இருக்கும், கொஞ்சம் கொடுத்துருக்கேன் சாமி. உங்களுக்கு இல்லை சாமி, அதை கொடுத்துருங்களேன். சித்தராமையா சொல்கிறாப்புல, ஒரு சொட்டு தண்ணி கூட நான் தமிழ்நாட்டுக்கு தர மாட்டேன், காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் மேகதாது அணை கண்டிப்பாக கட்டப்படும். அப்போது நீங்கள் மட்டும் கரெக்டாக இருக்கும். நாங்கள் எவ்வளோ பெற்ற புள்ள நாங்கள் எப்படி வேணும் போடாமா நாங்கள்? பார்த்துக்க, 2026 சீமான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். நான் மேடைக்கு மோடி சொல்கிறேன், வந்துட்டா தவிடு பொடி ஆகும். நாங்கள் சொல்கிறது தான், நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து, எல்லா நாட்டு முதலமைச்சர்களும் ஒன்றா சேர்ந்து யார் இந்த முதலமைச்சர்களே யார் இந்திய அளவிலே திறன்பட மக்கள் பணி ஆற்றுவார் என்று நாங்கள் முடிவெடுக்கிறோமோ அவர் தான் பிரதம மந்திரி. மோடியும் இருக்க முடியாது, தாடி வச்ச ராகுலும் இருக்க முடியாது. தெரியுதா? ஆமாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், அது என்னென்னா விஜய் ஆண்டனி தேர்தலுக்கு முன்னாடி வந்து அவர் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தார், யார் பணம் கொடுத்தாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க, ஆனால் உங்களுக்கு பிடிச்சவங்கள நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கன்றாங்க. நம்ம அண்ணனுடைய கொள்கையே வேறு மாதிரி இருக்குது. காசு தர மாட்டேன், கூட்டணி வைக்க மாட்டேன், ஆனால் ஆட்சியை நான் பிடிக்கணும், மக்கள் எனக்கு வந்து ஓட்டு போடுங்கன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கும்பொழுது அண்ணன் திரைத்துறையிலேருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. ஸோ திரைத்துறையில் இருக்கிற ஆட்களே வந்து பார்த்தா நம்ம கொள்கைக்கு ஆப்போசிட்டாக பேசுகிற மாதிரி இருக்குது. லஞ்சம் கொடுப்பதும் தவறு, வாங்குவதும் தவறுன்ற ஒரு காலகட்டத்தில் இவர் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக வந்து நீங்கள் பணம் கொடுத்தா வாங்குங்க அப்படின்றது தேர்தல் ஆணையம் இதை வந்து கண்டுக்கவே இல்லை. பணம் ஆமாம். அதாவது தம்பி, அதாவது அது பேருனா ஆண்டனி, விஜய் ஆண்டனி தம்பி வந்து நடிகர். ஏதோ வந்து பணம் கொடுத்தா வாங்கிக்கிங்கம்மா, தம்பி வந்து அதை வந்து இதாக சொல்ல.
பணம் கொடுத்தா வாங்கி, நானும் அதை சொல்கிறேன், நான் கூட அதை சொல்கிறேன், பணம் கொடுத்தா வாங்கிக்கிங்க. அது நம்ம தண்ணீர் பணம், நம்மளுடைய மின்சார பணம். அப்புறம் ஏன் நம்ம வந்து லஞ்ச ஊழல் பற்றி இது பேசுகிறோம்? லஞ்சம் ஊழல் இல்லை, இதுக்கு பேர். அவனே திணிக்கிறான, வேணான்னு கொடுப்பான், அவனே திணிக்கிறான். இப்போ நான் வாங்க மாட்டேம்மா. உண்மையிலேயே வந்து ஜனநாயகத்தின் மக்களாட்சி தத்துவத்தை கையில் இருக்கிற நாமெல்லாம் வாங்க மாட்டோம். நான் இது வரலையும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நானும் என்னை சார்ந்த என் தம்பி நிறைய பேர் இருக்கிறாங்க. தமிழ் தேசிய அரசியலை நேசிக்கக்கூடியவர்கள் வந்து வாங்க மாட்டாங்க. ஆனால் நம்ம மக்கள் 50 ஆண்டு காலமாக இப்படியே படைக்க வச்சுருக்காங்க. ஒரு 50 கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலமாக பணம் கொடுத்தா ஓட்டு போடலாம் அப்படிங்கிற 2000-3000 ரூபா கொடுத்து பழக்கப்படுத்தி வச்சுக்கிறாங்க. ஏன்னா நமக்கு வந்து அது தேவையில்லை. இதில் ஒரு முரண்பாடான கருத்து இருக்குது. அதுதான் நான் சொல்ல வரேன் உங்ககிட்ட. என்னென்னா, தேர்தல் ஆணையம் வந்து உங்களுக்கு தெரியும் அந்த கெடுபிடி எப்படி இருந்தது. வாகனங்களெல்லாம் வந்து பரிசோதனை பண்ணாங்க. 50,000 மேலே வந்து கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லி பரிசோதனை பண்ணாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஓப்பனாக ஒரு நடிகர்ன்றதை நீங்கள் வந்து அதில் வந்து கோடிடணும். நீங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு பிரபலமான ஒரு நடிகராக இருந்தால் அவர் சொல்கிற விடயங்கள் ஒரே நேரத்தில் எல்லா மக்களையும் போய் சென்றடையும். அப்படிப்பட்ட ஒரு நடிகர் வந்து சொல்கிறாரு நீங்கள் பணம் கொடுத்த வாங்கிக்கோங்க அப்படின்னா, தேர்தல் ஆணையம் இது எப்படி விட்டாங்கன்ற எனக்கு புரியல நிஜமா. இது வந்து ஒரு தவறான முன் உதாரணம். அதாவது என்னென்னா, தேர்தல் ஆணையமே வந்து உடந்தையாக இருக்க எப்படி தேர்தல் ஆணையம் மூலமா நான் போகிறேன் ஒரு பையை எடுத்துக்கிட்டு பெரம்பலூர் பொதுக்கூட்டத்துக்கு, அது என்ன ஒரு அது என்ன அது ஒரு நல்ல ஊர், அந்த ஊர்லேயே வண்டியை மறைக்கிறாங்க. ஐயா என்னையா மறைக்கிறீங்க அப்படின்னா, இல்லைங்க செக் பண்ணுற உங்கள் பெட்டியை தொடங்கன்னாங்க. ஐயா என் பெட்டியில் 2 வேஷ்டி 4 சட்டை உள்ளாட அதுதான் இருக்கும், எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை. பணம் வச்சுக்கிறவன் உங்களை ஆச்சிக்கிட்டு உங்கள் அதாவது காவல்துறையை உயரதிகாரியை உட்கார வச்சுக்கிட்டு போகிறான், அவங்கள பிடிங்கய்யா அப்படின்னு நான் சொன்னேன். நம்ம அண்ணனுடைய வண்டியை வந்து பரிசோதனை பண்ணாங்க காவல்துறை. ஏன்னா அதாவது யார் வந்து பணம் இல்லையோ அவங்கள தான் வந்து பரிசோதனை பண்ண தேர்தல். அப்படி இல்லையே. இப்போ பாஜகவில் நீங்கள் நயினார் நாகேந்திரனுடைய அது யாரோ நம்ம 1000 பேரில் ஒரு ஆள் மாட்டினானா அப்படி சொல்லக்கூடாது. எல்லாருமே திருடங்க ஒத்த மாட்டுறான். அப்போ யாருமே மாட்டலன்னு சொல்லி வந்துடக்கூடாதுல்ல. பர்ஃபெக்ட் ஆல்ரைட்ப்பா. பாஜக எங்கேயுமே மாட்டலப்பா. அவர் மாட்டினார்லப்பா. 99 பேர் எஸ்கேப் ஆகிட்டான், ஒரு ஆள் தானே மாட்டிக்கிட்டான். 999 பேருமா பணத்தோடு போயிட்டாமா. நயினார் நாகேந்திரன் ஒரு ஆள் மாட்டிக்கிட்டான், அவங்களையும் பிடிச்சிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்கிறது. தமிழ்நாட்டில் வந்து மிகவும் மோசமான நிலையில் பணம் புழங்கியது. கட்டுக்கட்ட பணம் போச்சு. பணம் கொடுக்காத தேர்தலை சந்திக்கிற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. நாங்கள் தேர்தல் அதுதான் நான் கேட்குறேன். அண்ணன் இப்படி ஒரு போராட்டத்தை இப்படி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கும் பொழுது அண்ணன் துறையை சார்ந்தவரே ஒரு பிரபலமான நடிகர் வந்து பணம் கொடுத்தா வாங்குங்க அப்படின்றது மக்களுடைய மனதை வந்து மாற்ற மாதிரி. பத்தாம்போக்கில் போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறது மாதிரி நான் தான் சொல்கிறேன். அது ஒரு இது கிடையாது. போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறது, பணம் கொடுத்தா வாங்கிங்கன்னு சொல்லிட்டு போகிறது. அவருக்கு அதெல்லாம் அது நீங்களும் நானும் சொன்ன நான் கவலைப்பட மாட்டேன். நம்மளை யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு பிரபல நடிகராக இருந்து அவர் சொல்லும் பொழுது இது சமுதாயத்தில் அதை பார்க்க மாட்டான். தலைமுறையினரை பாதிக்குமா பாதிக்காது? உங்களுக்கு ஆளுங்கட்சி சப்போர்ட் அவனுக்கு வேணும். இப்போ ஆளுங்கட்சி அரசியல் அதிகாரம் இதெல்லாம் வந்து இருக்கிற கட்சியோட வந்து எதிர்த்து நிற்கிற ஒரே கட்சி தமிழ்நாட்டில் நாம் தமிழ். தெரியல உங்களுக்கு? நாங்கள் மட்டும்தான் எதிர்த்து நிற்கிறோம். பாக்கி எல்லாம் வந்து இருக்கிற அத்தனை கட்சி, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சி வந்து கூட்டணி போகிறோம். தெரியுதா? இப்போ வந்து அவன் என்ன பண்ணுவான், விஜய் ஆண்டனி நாளைக்கு வந்து வேறு ஏதாவது சொல்லிட்டானாக்க விஜய் ஆண்டனி படம் எடுக்க முடியாது. என் தம்பி விஜய் படத்தை எத்தனை தாட்டி வந்து இது எதுவுமே பேச தேவையில்லை. ஏன் பேசணும்? தேர்தல் வருது, ஏன் பேசுகிற? நீ பணம் வாங்குன்னு ஏன் பேசணும்? ஒரு கால் தம்பி செய்ய சொல்லியிருக்கலாம். நம்ம தம்பி சேப்பாக்கத்தின் சேகு வர உதயநிதி ஸ்டாலின் போய் சொல்லியிருக்கலாம். நீ இப்படி சொல்லுவியா, எல்லாம் பணம் கொடுத்தா வாங்கி சொல்லியிருக்கலாம். அது எப்படி நம்ம வந்து அது சொல்ல முடியும்? தம்பி சொல்லியிருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு திருச்சிலேருந்து ஃபோன் பண்ணுறா. எனக்கு வந்து திராவிட கட்சிகள் பணம் கொடுத்தாங்க, நான் வாங்கினது உண்மை தான். 2 ஓட்டு இருக்குது, நாங்கள் பணம் கொடுத்தாங்க, நாங்கள் வாங்கினோம். ஆனால் நான் மைக் சின்னத்தில் தான் போய் ஓட்டு போட்டேன் அப்படின்னா எல்லாருமே எங்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்களே. இப்போ ஏற்கனவே இன்னும் சொல்கிறேன் பாருங்க. எங்கள் வீட்டில் 2 ஓட்டு போன தடவை. எத்தனை ஓட்டு? 2 ஓட்டு. நான் என் மனைவி 2 ஓட்டு போட்டோம். எதுக்கு? விவசாயிக்கு. இப்போ 5 ஓட்டு போட்டோம். என் பையன், என் பெரிய பொண்ணு, என் சின்ன பொண்ணு, 3 பொண்ணு, நான் என் மனைவி 5 பேர் வந்து மைக் சின்னத்தில் ஓட்டு போட்டோம். நாங்கள் ஒளி வாங்கியில் ஓட்டு போட்டோம். ஏன்னா அந்த மாதிரி எவ்வளோ பேர் வந்து அண்ணே நீ சொல்கிறது தான் அண்ணே கொடுத்தாங்க, நான் வாங்கிட்டேண்ணே, ஆனால் நேராக போய் மைக் சின்னத்தில் ஓட்டு போட்டோம் அப்படிங்க. பணம் வாங்கினா கூட நாளைக்கான மக்களுக்கு தேவைக்கான உழைப்பை செலுத்தக்கூடிய தலைவர் யார், சின்னம் எது, இன்னும் மக்கள் தெளிவாக இப்போ ஓட்டு போடுறாங்களே. என்ன எனக்கு ஒரு வருத்தம்னா இந்த ஓட்டு சதவீதம் வந்து குறைஞ்சிருக்கக்கூடாது. சின்னத்தை மாற்றினது
நமக்கு இல்லை. நமக்கு நீங்கள் பாருங்கள், 1 கோடி ஓட்டு வாங்குகிறோம், எழுதி வச்சிங்க நீங்கள். தமிழ்நாட்டில் வந்து 1 கோடி ஓட்டு, எங்கள் அண்ணன் இலக்கு 1 கோடி ஓட்டு வாங்குகிறோம், நீங்கள் எழுதி வச்சிங்க என்ன. அதனால் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சின்ன மாற்றின சீப்பை ஒடிச்சு வச்சா கல்யாணம் நின்றுருமே. இந்த முட்டாப்பாயில் அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி பண்ணுறான். கடைசி நேரத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இல்லை அவ்வளோ அதான் ஐடி விங்கு அதான் சொல்கிறேன். அதான் 2 மணி நேரத்தில் போய் சேர்ந்துடும். 2 மணி நேரத்தில் போய் சேர்ந்துடும், தெரிஞ்சுங்களா. நம்மள்ட்ட அறிவார்ந்த பிள்ளைங்க, நம்மள்ட்ட இருக்கிற பிள்ளைங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிள்ளைங்களும் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. தெளிவாக அறிவார்ந்த பிள்ளைங்க ஒவ்வொரு பேரும் 1000 2000 பேர் சமமாக இருக்கான். இவனை மாதிரி வந்து கோட்டரை குடிச்சு விட்டு மூணில் கலந்துட்டு கலைஞர் வாழ்க்கைன்னு சொல்கிறாரு. தெளிவாக இருக்கும் நம்ம ஆளுங்க. அதனால் சிறப்பாக இருக்கும். ரொம்ப நன்றிண்ணே. நன்றி. உங்களுடைய நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி.